உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேலை கட்டாய தாலி கட்டல, என் விருப்பத்தோட அந்த வேலை தாலி கட்டினான்னு சொல்லி வேலை காப்பாத்தி விட்டாமா? என்னடா சொல்ற? அவகிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லியும் அவ அப்படி சொல்லிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருக்கணும். அடிச்சு இழுத்துட்டு வாடா. சரிம்மா. டேய், எல்லாம் ஒண்ணும் இல்லடா. ரஞ்சித், கையெடு. டேய், இவனை கூட நான் விட்டுருவேண்டி. ஆனா உண்ட தம்பி, நீ வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்க உனக்கு. மேடம், கோர்ட்ல நீங்க 2 பேரும் காதலிச்சதா சொல்லிருக்கீங்க. அப்படின்னா உங்க காதலுக்கு மினிஸ்டர் எதிர்ப்பு தெரிவிச்சாரா மேடம்? அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க மேடம்? உங்க அப்பாவை மீறி வேலனோட சேர்ந்து வாழ போறீங்களா? என்ன மேடம் அமைதியாவே நிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க, இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. இது என் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால கொஞ்சம் பிரைவசியா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க போலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு விலகி விலகி போனனோ அது எல்லாமே நடந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? வள்ளி, நீ பேசாத. நான் உன் மேல செம கோவத்துல இருக்கேன். தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. உன்னால எவ்வளவு பிரச்சனை உருவாயிருக்கு தெரியுமா? அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. அவரோட இமேஜ் மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சு. உன் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை, பாசம் எல்லாமே போயிடுச்சு. அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும்னு நான் வச்சிருந்த பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதோ எல்லாமே நீ கட்டின இந்த தாலியாலதான். இதனால மட்டும்தான். கோவப்படாத வள்ளி, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும். எப்படிமா சரியாகும்? எப்படி சரியாகும்? அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இவ்ளோ வருஷமா உன்னையே ஏத்துக்காம வைராகியமா இருந்தவரு அவர் இப்போ உடம்பு முடியாம கிடக்குறாரு. நல்லாயிட்டு வந்தப்புறம் என்ன பண்ணுவார்னே தெரியல. நீ என்னடானா எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அசால்ட்டா பேசிட்டு இருக்க. சாரி மேடம், இப்போதைக்கு உங்க வாழ்க்கையை மட்டும்தான் காப்பாத்தணும்னு தோணுச்சு. ஐயாவுக்கு இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல மேடம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு இப்ப நியாயம் வேற சொல்றியா? முக்கிய செய்திகள். அமைச்சரின் உதவியாளரே அமைச்சரின் மருமகன் ஆனார். அமைச்சர் ஏற்பாரா எதிர்பாரா? மதுரை உயர்நீதிமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர் ரத்னவேல் பாண்டியனின் குடும்ப பிரச்சனை வழக்காக மாறியுள்ளது. அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள கல்வித்துறை அமைச்சருக்கு திடீர் நெருக்கடி. பொதுமக்கள் கொந்தளிப்பு. என்னங்க, இவ வந்ததுல இருந்தே இப்படியே உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இந்த ஜூஸியாவது குடிக்க சொல்லுங்களேன். ஏய்,
அவ ஏற்கனவே கோவமா இருக்கா. என்னால அவ பக்கத்துல போக முடியாது. நீயே போய் கொடு போ. ஐயோ நானா? என்னங்க நீங்க சொன்னாதாங்க அவ கேப்பா. கொண்டு போய் கொடுங்க போங்க. இத பாரு, நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. நீயே போய் கொடு. ஐயா இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன். கொடு அவன்கிட்ட. ஏய் ரேணு, இப்படியே எதுவும் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ஜூஸையாவது குடி. அதான் அப்பா அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த ஜூஸ குடி. கல்வித்துறை அமைச்சர் திரு ரத்னவேல் பாண்டியனின் மகள் திருமண வழக்கில் திடீர் திருப்பம். அமைச்சரின் உதவியாளர் கதிர்வேலன் கட்டாய தாலி கட்டவில்லை. என்னுடைய சம்மதத்துடன் தான் தாலி கட்டியுள்ளார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தோம் என்று அமைச்சரின் மகள் கோர்ட்டில் வாக்குமூலம் அளித்துள்ளார். எனவே கதிர்வேலனை விடுதலை செய்யும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன? என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? இந்த புடி ஜூஸ புடி. ஏய் ஐயோ, என்னமா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கை என்ன போச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? உங்களுக்குலாம் ஜூஸ் தான் முக்கியமா? ஏய் ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னைய பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குடி. அவனுக்காக உன்னையே எதுக்கடி கஷ்டப்படுத்திக்கிற? நீ இப்படியே இருந்தா உனக்கு பைத்தியமே புடிச்சிருண்டி. இத பாரு ரேணுகா, நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பழைய ரேணுகாவா என்னோட மகளா திரும்பி வரணும்மா. நீ இப்படியே இருந்தா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. ஆமாண்டி, நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு அவனை மறந்துடுறீ. ஏய் என்ன சொல்ற? மறக்கணுமா? அவன மறக்கணுமா? மறக்கணுமா? சொல்லுவியா? சொல்லுவியா? பைத்தியம் உனக்கு? ஐயோ, இங்க பாரு ரேணுகா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த வேலைனா நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு அவன் கொடுத்த அதே வேதனைய நான் அவன் தங்கச்சிக்கு கொடுத்தே தீருவேன். உன்னோட வலியும் வேதனையும் எப்படி இருந்ததுன்னு அவனுக்கு நான் புரிய வைப்பேன். இது சத்தியம். இப்ப வந்து சொல்லு. இனிமே நீ அவனுக்கு புரிய வச்சா என்ன, புரிய வைக்கலனா என்ன? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. நீ என்ன பண்ண எனக்கு என்ன? ஆனா ஒண்ணு, நீ பண்றியோ இல்லையோ, அவனை சத்தியமா நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த பள்ளியும் வேலனையும் நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.